அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் மற்றும் ஆப்பரேட்டர் சங்கத்தின் சார்பாக விழா காலங்களில் தொடர்ந்து கட்டண உயர்வு என்ற குற்றச்சாட்டு பல்வேறு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் 500 எங்கள் சங்கத்தை சார்ந்த 500 பேருந்துகள் வருடம் முழுதும் ஆம்னி பேருந்து அரசு பேருந்து கட்டணத்திலே இயக்குவதற்கு அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுத்திருக்கோம். அந்த 500 பேருந்துகளை வந்து அரசு பேருந்து கட்டணத்திலேயே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல வந்து தமிழகத்தில் சுற்றுலா பெர்மிட் கிடையாது. ஆம்னி பேருந்து பெர்மிட்டை தான் சுற்றுலா பெர்மிட்டாகவும் யூஸ் பண்றாங்க. அதனால வந்து ஆம்னி பேருந்து பெர்மிட் தனியாகவும் சுற்றுலா பேருந்துகளுக்கு தனியாகவும் பெர்மிட் வழங்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கோம். அது பரிசீலனையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுற்றுலா அதனுடைய சுற்றுலா பேருந்துடைய பெர்மிட் கொடுத்தா இங்கே வந்து சுற்றுலா வளர்ச்சி பெறும். ஏன்னா வந்து பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து சுற்றுலா பேருந்து தனித்தனி பெர்மிட் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அது இல்லாமல் இருக்கு. அது சுட்டி காட்டியிருக்கோம். மற்ற மாநிலத்தில் வரி எவ்வளவு வசூல் பண்றாங்கிற வரி விவரங்களையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்து புது பெர்மிட் வழங்க வேண்டும்ங்கிற ஒரு உத்தரவு கேட்டு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம். அது விரைவில் கிடைக்குங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே வேளையில் இப்போ லஞ்ச லாவணியம் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறவங்களுக்கு முதல் ஊழலே வந்து ஆர்டிஎஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமையில் ஆட்சி ஏற்ற பிறகு எங்களுடைய சங்கத்தோட தகவலை நாங்கள் எல்லா ஆபரேட்டரும் போனாலும் இது வரைக்கும் உண்டாத அளவுக்கு யாரும் வந்து நானும் இதே பேட்டி கொடுத்துருக்கேன். போன ஆட்சி காலத்தில் பெர்மிட் வாங்கினா 5 லட்சம் ரூபா இருந்தாலும் வாங்க முடியும்னு. இப்போ வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதிகாரியே கொடுக்குறாங்க. முதல் அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்போ அதிகாரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஆபரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து அரசு கட்டணத்திலே நாங்கள் வந்து இயக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சதுமே இந்த லஞ்சம் இல்லாமல் வண்டி எஃப்சிக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி எல்லாம் எதுக்கு இருந்தாலும் காசு இருந்துச்சு. இப்போ எல்லா வேலைகளும் ஃப்ரீயா நடக்குது. அதன் காரணமாக நாங்கள் வந்து 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைக்குங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் 500 பேருந்தை வந்து அரசு கட்டணத்தில் இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு அதற்கு உத்தரவு கொடுத்தா நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அதிகாரிகளை வந்து டிசியை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து தவறான வலைய வந்து இடைத்தரகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வேலை நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து மறுபடியும் பணம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி வராத பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மேல வந்து பொய்யான தகவலை சொல்லி யூடியூப் மூலம் பரப்பி விட்டு அவங்கள வந்து ஒரு 40 நாள்லயே இப்ப ஒரு கமிஷனர் எடுத்துட்டாங்க. அவரெல்லாம் எந்த வித காசும் வாங்கல. எங்களுக்கு நிறைய பேர் நாங்களாம் போயிடும். வேலையெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. அது ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. ஆனா யூடியூப்ல கேட்டா அவரு இது பணம் வாங்கினாரு அப்படின்றாங்க. இது வரைக்கும் எங்க சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நாங்க அங்க போய் எங்க ஆளுங்க வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்ட எந்த கட்டணமும் அவங்க வாங்கல என்பதை தெரிவிச்சுட்டு இருக்கோம். அடிக்கடி மாத்தினோம்னா அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்துடைய நிறுவன தலைவர் ஜெயம் பாண்டியன், தலைவர் இளங்கோவன். அதே போல 20 பேக் சிக்கப்புக்கு 12 சீட்டுக்கு தான் பெர்மிட் இருக்கு. ஆனா வந்து பக்கத்து மாநிலத்தில் 22, 25, 30, 35 வரைக்கும் வந்து பேக் சிக்கப் பெர்மிட்டுக்கு அலௌட் இருக்கு. அதையும் கேட்டிருக்கோம். அதையும் வந்து அதிகாரி கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கோம், அமைச்சருக்கும் கொண்டு போயிருக்கோம். அதை